வணக்கம். இந்த ஆண்டு ஜெயகாந்தன் விருது பெற்ற குலசேகரன் அவர்கள் எழுதிய "தங்கநகை பாதை" அப்படிங்கிற நாவல் பத்தின கதையும், அந்த நாவல் பத்தியும் பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாவல் எங்க தொடங்குது அப்படின்னம்னா, ஜவ்வாதுமலை அடிவாரத்துல ஒரு காணாறு, அந்த ஆற்றங்கரையில இருக்கிற ஒரு கொல்லையோட சொந்தக்காரர் தான் சுந்தரம் அப்படிங்கிறவரு. அவரோட நிலத்துக்கு காலங்காலமா காவல் இருக்கிறவங்க ஒரு பேச்சு கிழவி. அவங்களோட ஆதங்கத்திலயும், அவங்களோட சாபத்திலயும் இந்த நாவல் தொடங்குது. அந்த அவங்களோட சாபமும், கோபமும் எதனால? அது எதற்காக? அப்படிங்கிறது தான் இந்த நாவலோட மையக்கருவே. அதாவது பெருவழிச்சாலைகளுக்காக நிலம் கையகப்படுத்துறதுல தான் அந்த பேச்சு கிழவிக்கு அவ்வளவு கோவமும், ஆற்றாமையும். அவங்க சொல்றாங்க, "இது இதோட நிக்க போறதில்ல. இது 4 வழியா மாறும், 6 வழியா மாறும், 100 வழியா மாறும். கடைசியில எல்லாமே வெறும் பாதைகளா தான் இருக்க போது. நம்மலாம் திரும்பவும் ஒரு நாடோடி வாழ்க்கைக்கு திரும்ப போறோம்." அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. ஆனா அவங்க பேச்ச கேட்கறதுக்கோ, இல்ல அவங்களோட பேசுறதுக்கோ அந்த வீட்ல யாரும் ஆட்கள் இல்லை. அவங்க தன்னோட தான் வச்சிருக்கிற கைத்தறிய தட்டி தட்டியே தன்னோட உணர்வுகளையும், தன்னோட சிந்தனைகளையும் அவங்க அந்த வீட்ல பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இது ஏன் அவங்க இவ்வளோ வருத்தம்னா, அவங்க காலங்காலமா பார்த்துட்டு இருக்கிற அந்த சுந்தரத்தோட நிலத்தையும் அவங்க அபகரிக்க போறாங்க. அரசாங்கம் அபகரிக்க போகுது. அது சொல்லிட்டே இருந்தாங்க. இப்ப வரும், நாளைக்கு புலி வருது கதை மாரி இன்னைக்கு பண்ணுவாங்க, நாளைக்கு பண்ணுவாங்கன்னு. ஒரு 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 ஸ்டேஜ்ல அதுக்கான அறிவிப்பு வருது. அப்புறம் பத்திரிகை செய்தியில அவரோட துல்லியமான அவரோட பெயர், அவரோட நில அளவோட அது செய்தி வருது. ஸோ அது உறுதியாகுது அவங்களுக்கு. இந்த நிலம் அரசாங்கத்தால் எடுத்துக்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி ஒரு நாள் அரசாங்க ஜீப் வருது. அங்க கல் நட்டுறாங்க. அந்த கல் ஒரு தனக்கு கீழ தான் எல்லாரும் ஒரு கம்பீரத்தோட நிக்குது. அது சுந்தரத்தால அத தாங்கிக்கவே முடியல. இந்த கல்ல புடுங்கி வீசுறதுக்கும் அது பயம். ஏன்னா அது அரசாங்க நட்ட கல். ஆனா இது எதிர்க்கவே முடியாதா? தன்னோட நிலம் எதிர்க்கப்படாம மண்ணுக்குள் புதைந்து போறதுல அவருக்கு உடன்பாடே இல்ல. அவர் தன் வீட்ல வச்சிருக்கிற ஒரு எடுத்துட்டு போய் அந்த காடு பூரா விதைக்கிறாரு. அந்த முளைச்சு வர அந்த அந்த அழிக்க போற அந்த புல்டோசர எதிர்த்து நிக்கும்னு அவர் நினைக்கிறாரு. இந்த நாவல்ல சார் புல்டோசர பத்தி எழுதுறது ரொம்ப சரியாவும், ரொம்ப ஒரு உன்ன எங்க எங்க புல்டோசர் கொண்டாலும் அதை ஓட்டுறது யாருன்னு பார்க்க வேண்டியதானே! அவர் சொல்றாரு, "இந்த புல்டோசர ஒரு குடும்பஸ்தனால அத இயக்க முடியாது." அப்படிங்கிறாரு. அத சின்ன குழந்தைங்க ஒரு விளையாட்டு பொம்மை இயக்குற மாரி தான் இயக்குறாங்க. ஏன்னா, அந்த புல்டோசர் இடிக்க போறது ஒரு வீட்ட. அந்த வீடுங்கிறது அது வீட்ட மட்டும் இடிக்கல. அது ஒரு வாழ்க்கைய அழிக்குது. அவங்க குடுக்குற சாபத்த ஒரு குடும்பஸ்தனால அத எளிதா எடுத்துக்க முடியாது. எளிதா கடக்க முடியாது. எந்த ஒரு நபரும் அதுக்கு பயப்படுவான். ஆனா, சின்ன குழந்தைகள் அதை ஏதோ விளையாட்டு இயந்திரம் மாரி தான் இயக்கிட்டு இருக்காங்க. அவங்கனால மட்டும் தான் எவ்வளோ பெரிய கோயில் முன்னாடியும் என்ஜினோட வேகத்த உயர்த்த முடியும்னு சொல்றதெல்லாம் சத்தியமான உண்மை. அது எல்லார்த்தாலயும் அத பண்ணிட முடியாது. முதல்ல அந்த ஊரோட அ எல்லை மாரியம்மன் கோவில் இடிக்கிறாங்க. சார் அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர், எவ்வளோ சின்ன ஊருங்கன்னு சொல்றாரு. அந்த நெடுஞ்சாலைகள்ல போற கார் 1 செகண்ட்ல அந்த ஊர கடந்துரும். அந்த நெடுஞ்சாலையிலிருந்து பார்த்தோம்னா, அந்த ஊர் ஒரு குட்டி பள்ளம் அவ்வளதான். அதே மாரி எதிர்பார்த்த மாரி சுந்தரத்தோட சுந்தரம் அவர்களோட நிலத்த இடிக்கிறக்கும் இடிக்கிறக்கும் அந்த நிலத்த அபகரிக்கிறக்கும் ஆட்கள் வராங்க. புல்டோசர் வருது. புல்டோசர் அந்த அவரு விதைத்த பயிர்கள ஃபுல்லா அழிச்சு ஒழிக்குது. அப்ப அவர் யோசிக்கிறாரு. அது அத அந்த காட்ட பார்க்கும்போது அவருக்கு தோணுது, அது ஒரு சுடுகாடு மாரி இருக்குதே! அப்படிங்கிற சுடுகாடு மாரி அவருக்கு தோணுது. அரசாங்கம் அதுக்கு ஒரு சொப்ப தொகையா ஒரு காசோலையில பணம் தருது. அத போய் அவர் வாங்கிட்டு வராரு. அந்த அமௌண்ட் ரொம்ப கம்மி தான். ஆனா இதுவரைக்கும் தான் விவசாயத்துல சம்பாரிச்ச அமௌண்ட்ட விட அது கொஞ்சம் ஜாஸ்தி தான் அப்படின்னு நெனச்சுக்கிறாரு. அத வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அவருக்கு அந்த பணத்த யாருக்கும் பகிரக்கூடாது. அத நம்மளே வச்சுக்கணும் அப்படின்னு நெனச்சுட்டு வராரு. ஆனா வீட்டுக்கு வந்தோனே அவரோட எண்ணம் மாறுது. இப்படி இந்த பணம் வந்திருக்குதுன்னோனே அவரோட மனைவி பொன்னம்மா அவங்க எனக்கு இந்த இதுல நான் என்னோட மூக்குத்தி மாத்திக்கணுங்கிறாங்க இந்த பணத்துல. ஏன்னா, நான் இந்த விவசாயத்துக்காக என்னோட எத்தன நகைய நான் இந்த விவசாயத்துலயும், இந்த நிலத்துலயும் போட்டிருப்பேன்னு சொல்றாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து டூர் போறாங்க. டூர் போயிட்டு திரும்ப வரும்போது அவருக்கு மனசு மாறுது. இந்த பணத்த எல்லாரும் பகிர்ந்துக்குவாங்க. அவருக்கு 4 குழந்தைகள். அ சுமதி, விஜயா, கார்த்தி, மோகன் சொல்லிட்டு. இவங்க எல்லாரும் பகிர்ந்துக்கலாங்கிறாங்க. அப்ப பொண்ணுக்கு பகிர்ந்துக்கலாமான்னு கேட்கிறாரு. அதுல சார் எழுதுறாரு, "மண்ணுங்கிறது எல்லாத்துக்கும் சொந்தம். அதனால அது பொண்ணுங்களுக்கும் குடுக்கணுங்கிறாங்க." அப்புறம் மிச்சம் இடம் இருக்கு. அந்த அந்த அரசாங்கம் எடுத்துக்கிட்டது போக கொஞ்சம் ஒரு ஒரு துண்டு நிலம் இருக்கு. அது ஒரு எல்லாத்தோட கண்ண உறுத்துற மாரி ஒரு சதுர வடிவமான நிலம். அதுல அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவரு நெல்லு போடலாம்னு நெனைக்கிறாரு. ஆனா நெல்லு போடுறதுக்கு அவர்கிட்ட காசு இல்ல. பொன்னம்மா கிட்ட ஒரு அட்டிகை இருக்குது. அது அவரு தான் வச்சிருக்கிறாரு. அந்த நகைகள எடுக்கிறதும், வைக்கிறதும் அவரு அத கையாளுறாரு. எடுத்தபடியே விவசாயம் விளைஞ்சு அத திருப்பி குடுத்துறலாங்கிற ஒரு மோட்டிவ்ல அந்த அந்த அட்டிகைய எடுத்து கொண்டு போய் வச்சு நெல்ல விதைக்கிறாங்க. நெல்லும் நல்லாவே பயிராகுது, விளையுது. அது விளைஞ்சுனா எல்லாரும் பார்க்குறாங்க. அறுவடை முடிஞ்சுது. அந்த அறுவடை முடிஞ்ச காட்ட பார்த்துன சுந்தரத்துக்கு அவருக்கு தோணுது. இது ஒரு பிணம் எடுத்துட்டு போய் கழுவி விட்ட வீடு மாரி அவருக்கு ஒரு வெறுமை அதுல உணர்றாரு. அந்த விளைஞ்ச நெல்ல ஊர்க்காரங்க எல்லாரும் பார்க்குறாங்க. அது விவசாயங்கள்ல, கிராமங்கள்ல நடக்கிற ஒரு விஷயம். அதை சார் எழுதுறாரு.
அது வந்து ஒரு கடவுள வந்து நேர்ல பார்க்குற மாரி. கண்டிப்பா அது வந்து ஒரு ஒரு விளைந்து ஒரு அறுவடை செய்த நெற்குவியல பார்க்குறதுங்கிறது வந்து உண்மையாலுமே அது ஒரு கடவுள பார்க்குற ஒரு கடவுளின் தரிசனம் தான் அது. அந்த விவசாயம் அப்படியே போயிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு அடுத்து அவரோட மகன் கார்த்தி வந்து விவசாயத்துக்குள்ள படிச்சு முடிச்சு வராரு. ஏழ்மை விவசாய குடும்பத்தில ஏழ்மைங்கிறது அது சொல்லவே வேண்டியதில்ல. அவரு வந்து ஒரு எப்பவுமே போட்ட ஒரு நீல சட்டையின் மேல அவருக்கு ஒரு அலுப்பு வருது. புதுசா மாத்தி போடுறதுக்கு வேற துணிகள் கிடையாது. அப்புறம் திரும்ப அவரு அவங்க அப்பாவோட திரும்ப திரும்ப ஒரே துணிகள போடுறது வந்து ஒரு தாழ்வுணர்ச்சி உருவாக்கிரும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவருக்கே அதுல ஒரு தாழ்வுணர்வு வருது. திரும்ப கடைசியில கொடியில இருக்கிற அவங்க அப்பாவோட வேட்டி எடுத்து அவர் கட்டுறாரு. அப்ப கட்டும்போது அது வந்து கதர் வேட்டி. அந்த கதர் வேட்டி கட்டும்போது அவருக்கு வந்து அ தன்னறிய ஒரு ஒரு தன்னிறக்கமும், ஒரு இளக்காரமும், ஒரு ஏழ்மையும் வந்து அந்த கதர் வேட்டியில ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற மாரி அவரு அதை உணர்றாரு. இந்த சுந்தரம்ங்கிறவர் இன்னைக்கு விவசாயத்த நிலத்த பறிகுடுத்துட்டு ஒரு துண்டு நிலத்துல விவசாயம் பண்ற விவசாயி. ஆனா இவரோட வாழ்க்கை வந்து எப்படி தொடங்குதுன்னா, அவரு நகரத்துல போய் படிச்சவரு தான். அவர் வந்து ஒரு வாத்தியாரா ஆகறதுக்கான கல்வி தகுதி இருக்குது. அப்ப வந்து அந்த ஊர்லயே வந்து அவர வாத்தியார் வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. ஆனா அவங்க அம்மா வந்து பொன்னம்மா. அவங்க தான் இந்த கொள்ளைய வாங்குனவங்க. அவங்க சொல்றாங்க, "நீ வந்து விவசாயத்த விடக்கூடாது. இந்த கிராமத்துல நம்ம ஒரு ஜனத்தோட ஜனமா இருக்கணும்னா, நமக்கு இந்த நிலமும், இந்த விவசாயமும் தான் நம்மளோட அடையாளம்னு" சொல்றாங்க. ஆனா அவரு கேட்கிறாரு, "அம்மா அப்ப நான் வந்து ஒரு ஏழ்மையோடவே இருக்கணுமா? நானும் ஒரு கௌரவமான ஒரு வேலை செய்ய வேண்டாமான்னு?" கேட்குறாங்க. அதனால அதை அவங்க அம்மாவ புறக்கணிச்சுட்டு அவர் வந்து அப்பதான் ஒரு கதர் ஆடை அணிய ஆரம்பிக்கிறாரு. கதர் வேட்டியும், கதர் சட்டையும் போட்டு வாத்தியாரா வேலைக்கு போறாரு. அப்ப அவருக்கு வேலை குடுத்த அந்த தர்மகர்த்தாவே சொல்றாரு, "எல்லா வேலையுமே இந்த உலகத்துல ஒண்ணுதான். ஆனா கடமை முக்கியம். உன்னோட கடமைங்கிறது வந்து நீ விவசாயம் செய்யறது தான். அதனால விவசாய வேலைக்கே திரும்பி போயிரு" அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அவரு திரும்ப விவசாயத்துக்கே வர்றாரு. இப்படிதான் அவரோட விவசாய வாழ்க்கை தொடங்குது. விவசாயத்துக்குள்ள வராரு. ஆனா, அவரு வந்து விட்டுட்டு அவரு விட்ட அந்த அதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஃபேண்ட் சட்டை, அந்த கிளாத் நகரத்துல உடுத்துற உடைய விட்டு அதே கதர் வேட்டியும், கதர் சட்டையோடவே அவரு மாறிர்றாரு. அவருக்கு விவசாயத்துக்கு உறுதுணையா இருக்கிறவங்க இந்த பேச்சுக்கிழவி அப்படின்னு நான் முதல்ல எடுத்தோனே சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த பேச்சுக்கிழவியோட மகன் பெரிய முருகனும், சின்ன முருகனும். முதல்ல பெரிய முருகன் தான் அங்க இருக்கிறாரு. பெரிய முருகனும் சுந்தரத்துக்கான ஒத்திசைவு எப்படின்னம்னா, பெரிய சுந்தரம் என்ன நினைக்கிறாரோ, அத பெரிய முருகன் செஞ்சிருப்பாரு. இல்லைன்னா செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த மாரி அவருக்குள்ள பெரிய பேச்சு வார்த்தைகள்லாம் எதுவுமே இல்ல. ஆனா அவங்களோட வேலை, அவரோட தோட்டத்து வேலைகள் வந்து அவ்வளவு எளிதா, அவ்வளவு சுமூகமா அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது பெரிய முருகன பொறுத்தவரைக்கும் அது அவரோட கொள்ளையும் கூட தான். அந்த மாரி தான் அவரு நடந்துக்குவாரு அங்க. கார்த்தி வந்து க விவசாய வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா, அவருக்கு வந்து எழுத்துலயும் கொஞ்சம் ஆர்வம் இருக்குது. அவர் எழுதின ஒரு கவிதை வந்து ஒரு ஒரு பேப்பர்ல வருது. அவர் ரொம்ப உற்சாகமாயிடுறாரு. இந்த விவசாயத்த விட்டு நம்ம எப்படியாவது வெளியில போகணும். போய் ஒரு எழுத்தாளரா மாறணும்னு அவர் ஒரு நாள் வீட்ல யார்கிட்டயுமே சொல்லிக்காம சென்னை கிளம்பி போறாரு. அங்க போகும்போது, அங்க அவருக்கு எதார்த்தம் தெரியுது. நம்ம வந்து எழுதியோ, ஒரு பதிப்பகம் நடத்தியோ, நம்ம வந்து வாழ்க்கை வாழ்ந்துற முடியாதுன்னு நெனச்சுட்டு அவர் அந்த எழுத வேலையவே நிறுத்திட்டு, அவரு வந்து ஒரு ஒரு ஏசி மெக்கானிக்கா மாறிர்றாரு. அடுத்து நம்மளோட பெண் குழந்தைகள் பத்தின ஒரு வாழ்க்கை சூழல் வந்து, போன தலைமுறையில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமே அதே வாழ்க்கை சூழல் தான். அதோட எடுத்துக்காட்டா தான் நான் நினைக்கிறேன். அது சுமதிக்கு கல்யாணம் ஆகுது. எல்லாரும் பொண்ணு பார்த்துட்டு போறாங்க. 30, 35 இடங்கள்ல வந்து இருந்து பொண்ணு பார்க்குறாங்க. எதுவுமே ஒரு செட் ஆகல. கடைசியா ஒரு மாப்பிள வராரு. அந்த மாப்பிள்ளைய பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு திருப்தியின்மை ஏற்படுது. டக்குனு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வீட்ல இருக்கிற ஒரு கழிவறைக்குள்ள போய் கதவ அடைச்சுக்கிறாங்க. எல்லாரும் வந்து கதவ தட்டியும் அந்த கழிவறைய அவங்க திறக்கவே இல்ல. அவங்க நெனைக்கிறாங்க, இந்த கழிவறை எவ்ளோ குளிர்ச்சியா இருக்குது. பேசாம நம்ம வாழ்க்கை பூரா இந்த கழிவறையிலேயே இருந்துரலாம்லாம் நெனைக்கிறாங்க. அப்புறம் அவங்க அம்மா மட்டும் சொல்றாங்க. சுமதி அக்காவோட அம்மா மட்டும் சொல்றாங்க. எதற்கும் பொண்ணுகிட்ட ஒரு விருப்பத்த கேட்டுக்கலான்ட்டு. ஆனா மத்தவங்கலாம் நம்ம பொண்ணு என்ன சொல்லப் போறா? அப்டின்ட்டு அவங்க வந்து திருமணத்த நிச்சயம் பண்ணிக்கிறாங்க. அதே வீட்ல சமையல் ரெடி ஆயிட்டு இருக்குது. டக்குன்னு சுமதி அக்கா வந்து வெளியில வராங்க. வெளியில வந்தோனே முகத்துல ஒரு சிறிய புன்னகை வருது. பவுடர் அடிச்சுக்கிறாங்க. பவுடர் அடிச்சுட்டு சிரிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு ஒரு செகண்ட்ல அவங்க மனசு மாறுது. நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்ட விட்டு போயிறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அந்த கல்யாண முடிவுங்கிறது வந்து போன தலைமுறையாகட்டும், இன்றைக்கும் பல பெண்களோட திருமண முடிவு அப்படிதான் எடுக்கப்படுது. திருமணத்துக்கு பெண்களும் இப்படித்தான் ஒரு முடிவுக்கு வர்றாங்கன்னு எனக்கு தோணுது. அதே மாரி விஜயா, அவரோட 2வது பொண்ணு. அவர வந்து அவங்க கல்லூரிக்கு அனுப்பி அவங்க படிக்க வைக்கிறாரு. அந்த பொண்ணு படிச்சுட்டு வராங்க. படிச்சுட்டு வந்து உள்ளூருக்குள்ள ஒரு ரேஷன் கடையில சர்க்கரை அளக்குற ஒரு வேலைக்கு அவங்க வராங்க. அங்க வந்து நாகேந்திரன் ஒருத்தர் வந்து அந்த பெண்ண வந்து காதலிக்கிறதா ஒரு கடிதம் குடுக்குறாங்க. உடனே அந்த பெண்ணுக்கு அதுல வந்து ஒரு உடன்பாடு ஏற்படுது. அந்த பொண்ணும் அதுக்கு வந்து பதில் சொல்றாங்க. நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. அது எப்படியோ அந்த ஊருக்கு தெரிய வந்து பஞ்சாயத்து ஆகுது. அப்புறம் அவங்க கல்யாணம் வந்து அவங்களோட காதல் வந்து தடுக்கப்படுது. அவங்களுக்கு வந்து வேற ஒருத்தரோட முத்து அப்படிங்கிற ஒருத்தரோட திருமணம் நடக்குது. அந்த திருமணம் அப்படிதான். அவர் வந்து ஒரு குடிகாரர். கல்யாணமாகி தன்னோட முதலிரவு அறைக்குள் வரும்போது, அந்த பட்டு வேட்டிய மாத்துறதுக்காக பட்டு வேட்டிய மாத்தி அவர் லிங்கி ஆடைக்காக மாறுறாரு. அப்ப வந்து அவரோட வயித்துல இருந்த ஒரு
சாராய பாட்டில் வந்து உடைஞ்சு அந்த ரூம் ஃபுல்லா சிதறுது. அப்ப அவருக்கு வந்து தான் காதலித்த நாகேந்திரன் வந்து ஒரு தெளிவான முகம் வந்து போகுது. அப்ப அவங்க நினைக்கிறாங்க, கண்டிப்பா நாகேந்திரன் குடிக்கிற பழக்கம் இருக்க மாட்டாருல்ல அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஓடுது. இது வந்து ரொம்ப ஒரு வலியான ஒரு தருணம். ஆனா இதுதான் எல்லா பெண்களுக்குமான வாழ்க்கையா இருக்குது. கார்த்தி வந்து செட்டில் ஆயிட்டு கார்த்தி வந்து ஒரு ஏசி மெக்கானிக்கா மாறிட்டாரு. மோகன் வந்து அடுத்து அதே விவசாயத்துக்கு வராங்க. அப்ப வந்து அவங்க விவசாயம் வந்து பட்டுப்பூச்சி வைக்கிறதாவும் இருக்கு. பட்டுப்பூச்சி வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அது அந்த பட்டுப்பூச்சி வந்து அவருக்கு ஒரு வித பயமும், எல்லா நேரமும் தன் மேல் அந்த பட்டுப்புழுக்கள் ஊறிக்கொண்டிருக்கிறதாவுமே அவருக்கு எப்பவுமே ஒரு பிரம்மையுமே இருந்துட்டு இருக்குது. அந்த நேரத்துல சுந்தரத்தோட அப்பா வந்து அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து, "உனக்கு வந்து நான் தோல் தொழிற்சாலையில வேலை வாங்கி தரேன். நீ வந்து அங்க போய் வேலைக்கு சேர்ந்துக்கோங்கிறாரு." இவர் வந்து அது பெரிய ஒரு விடுதலையா நெனச்சு மோகன் போய் அங்க வேலை செய்றாரு. ஆனா தோல் தொழிற்சாலையும் கொஞ்ச நாள்ல வந்து இழுத்து மூடப்படுது. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு அவரோட வேலையில தட்டச்சு செய்து கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு டைப் செஞ்சு குடுக்குற ஒரு வேலைக்கு அவர் மாறிர்றாரு. இப்படி இருக்கும்போது அந்த சதுர நிலத்துக்கு வந்து நெறைய பேர் வந்து வாடகைக்கு கேட்டு வர்றாங்க. முதல்ல மாணிக்கம்னு ஒருத்தர் வராரு. அவரு வந்து எதுக்காக கேட்கிறாரு அப்படின்னம்னா, ஒரு ஒரு குட் அ சீட் ஆர்டர் கொட்டகை நடத்துறதுக்காக கேட்கிறாரு. இவரு பணம் தான வருது, விவசாயத்துல ஒண்ணும் வர்றதில்ல. பணம் தான வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. அந்த அந்த இதுக்கு வந்து ஒத்துக்கொள்றாரு அந்த வாடகைக்கு. ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல். நம்ம வந்து ஒரு ஒரு கதர் ஆடை அணிஞ்சுட்டு, ஒரு சீட்டு குட்டைக்கு வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கலாமான்ட்டு ஒரு தடவ மாணிக்கம்கிட்டயே போய் கேட்கிறாரு. "இது வந்து அரசாங்கத்துக்கு எதிரானது இல்லையா? இது தப்பு இல்லையா?" அப்படின்னு கேட்கிறாரு. அவர் வந்து சொல்றாரு, "இல்லைங்க. நானே வந்து அரசாங்கத்துக்கிட்ட அ மாவட்ட ஆட்சியர் கையெழுத்திட்ட அந்த அனுமதி பத்திரத்த அவரு காட்டுறாரு. அத பார்த்துட்டு அவரு பேசாம திரும்பி வந்துடுறாரு. ஆனா அவரு குடிக்கிறது இல்ல. ஆனா அவரு தான் மாதந்தோறும் வாடகையும், முன்பணமும் சரியா குடுத்துட்டு இருக்கிறாரு." இந்த நேரத்துல கொஞ்சம் மீதி இருக்க இன்னொரு நிலத்த வந்து இன்னொரு வர்கீஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு கேரள நபர் வந்து வாடகைக்கு கேட்கிறாரு. நான் வந்து ஒரு ஹோட்டல் நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவரு ஒரு முன்பணம் வருதுல்ல, முன்பணம் வருது, வாடகை வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒத்துக்கிறாரு. ஆனா அவரு கடைசி வரைக்கும் முன்பணம் தரல. வாடகையும் கேட்டா தான் தந்தாரு. அப்புறம் வாடகையும் அவருக்கு நாள் பட நின்னு போகுது. திரும்ப அவரு போய் கேட்கிறாரு. அவரு கேட்கும்போது அவரு இல்ல நானே கடைய சொதலான்ட்டு இருக்கேன்னு சொல்லிக்காம அவர் வந்து கடைய சாத்திட்டு போயர்றாரு. அவருக்கு அதுல எதுவுமே நடக்கல. அப்புறம் அந்த கடை சாத்துன மாரியே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் அந்த கடைக்கு வந்து திருட்டு போச்சுன்னு சொல்லி பெரிய முருகன் சொல்றாரு. அப்ப இவங்களும் போய் அந்த அந்த கதவ உடைச்சு பார்க்கும்போது, அங்க எதுவுமே இல்ல. வெறும் ஒரு ஃப்ரிட்ஜ் மட்டும் தான் இருக்கு. இவருக்கு ஒரு ஆசை அந்த ஃப்ரிட்ஜ தூக்கிட்டு வந்து தன்னோட வீட்ல வச்சுக்கணுன்ட்டு. அதே மாரி அந்த ஃப்ரிட்ஜ தூக்கிட்டு வந்து தொடச்சு தன்னோட வீட்ல வச்சு, அந்த தண்ணிய ஊத்தி அது வந்து பனிக்கட்டியா மாறுறது அவங்களுக்கு ஒரு பெரிய பரவசம் குடுக்குது. இப்படியே அவங்க அந்த அதிலேயே அவங்க அதிலேயே போய் பிரமிச்சடையறாங்க. யார் வீட்லயும் அந்த ஊருக்குள்ள யாருக்குமே இல்லாத ஃப்ரிட்ஜ் தனக்கு இருக்கிறதா அவரு வந்து நெனச்சுக்கிறாரு. கடைசியா மணிங்கிற ஒருத்தர் மிச்சம் இருக்கிற கொஞ்ச நிலத்த வந்து வாடகைக்கு கேட்கிறாரு. ஒரு சைக்கிள் ஒர்க் ஷாப் வச்சுக்கிறேன் இது. அதுக்கு அவரு ஒத்துக்கிறாரு. அவரும் தன்னால முடிஞ்ச வாடகை பணத்த குடுத்துட்டு இருக்கிறாரு. விவசாயம் வந்து நெல்லு போட்டாங்க. நெல் எடுத்துட்டாங்க. அப்ப வந்து அவருக்கு தோணுது, அந்த அந்த நகை அந்த நகை வந்து அவர் எடுத்துட்டாரு இல்லைங்களா? அதோட அட்டிகை வந்து அவர் எடுத்துட்டாரு. மனைவிக்கு தெரியாம. அந்த அட்டிகை போட்டுட்டு ஒரு திருமணத்துக்கு போற ஒரு சூழ்நிலை வருது. அப்ப அவருக்கு தெரியுது, அட்டிகை வந்து தன் கணவனால எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க ரொம்ப கோவிச்சுக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணம்மா புரிஞ்சுக்கிறாங்க. அதுல சார் எழுதுறாரு, ஒவ்வொரு போகமும் விவசாயம் நடந்தே தான் ஆகணும். போகம்ங்கிறது வந்து ஒரு பருவமழை போல. அது வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஏதாவது விவசாயத்துல செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது இல்ல அப்டின்னா, விவசாயம் நம்மள வந்து ஒதுக்கி அழிச்சிரும். அப்டிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கும் தோணுது. அதனால அவங்க அத கடந்துர்றாங்க. அந்த கோவத்த வந்து விட்டுர்றாங்க. அடுத்தது அவருக்கு என்ன தோணுது அப்டின்னம்னா, நம்ம வந்து ஒரு தேங்கா மரம் நட்டலாம். தென்னந்தோப்பு போடலாம் அப்டின்னு நெனைக்கிறாரு. அது கொஞ்சம் இடத்துல. ஆனா தென்னந்தோப்பு போட முடியறதுக்கு வந்து குழி எடுக்கணும், நாத்து வாங்கணும். அதுக்கெல்லாம் பணம் இல்ல. அப்ப அவருக்கு ஆனா என்ன பண்றது? அவங்க மனைவி முந்திட்டு சொல்றாங்க, என்கிட்ட எதுவுமே இல்லன்ட்டு. அப்ப அவரு தன் குழந்தைகிட்ட சொல்றாரு. அதாவது விஜயா கிட்ட சொல்றாரு, "அம்மா கையில வளையல் போட்டுருக்காங்க" அப்டின்ட்டு. அவங்களுக்கு பயங்கர கோவம் வருது அந்த பொன்னம்மாவுக்கு. "நீ வந்து இந்த விவசாயத்துலருந்து எனக்கு எதுவும் வாங்கி தரக்கு தான் உனக்கு வக்கில்ல. என்கிட்ட இருக்கிறதையும் நீ விட மாட்டியா?" அப்டின்னு கேட்கறாங்க. ஆனா வேற வழி இல்லாம அவங்களும் வந்து தன் இருக்கிற கடைசி நகைய வளையலையும் அவங்க கழட்டி தராங்க. அப்புறம் விவசாயம் தோப்பா மாறுது. அந்த தோப்பு போடுறது வந்து ஒருத்தர் வந்து காக்கா முருகன்னு ஒரு கதாபாத்திரம் வருது. அந்த காக்கா முருகன் யாரு அப்டின்னம்னா, அவர் வந்து ஒரு ஒரு கலையோட திருடுற ஒரு தேங்காய்கள வந்து மரத்துலருந்து திருடுறவரு. அத வந்து ரசிப்பாங்க அந்த ஊர்க்காரங்க. அந்த மாரியான ஒரு வர்ணனைகள சார் எழுதியிருப்பாங்க. அவர் வந்து தன்னோட கலைய வந்து உழைப்பா மாத்த ஆரம்பிச்சுட்டாரு. எங்கிருந்து பார்த்தாலும் அந்த அந்த சதுர அ தென்னங்கன்க்கான அந்த சதுர குழிகள் ஒரே மாரி, ஒரே சரிசமமா ஒரு சரியான இடைவெளிகளோட அவர் அதை செஞ்சாரு. தென்னங்களுக்கு நட்டு அது இன்னைக்கு வந்து அது தென்னை மரம் வந்து வளர ஆரம்பிக்குது. விவசாய நிலைமை வந்து இப்படி இருந்துட்டு இருக்குது. அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வயசாகுது சுந்தரம். அப்புறம் ஒரு நாள் அவரு எப்படின்னா காலையில எழுந்திரிச்சோனே அவருக்கு வெடியுதுங்கிறது இல்ல. முழிப்பு வந்தா அவர் தோட்டத்துக்கு போயிருவாரு, கொல்லைக்கு போயிருவாரு. அப்படி போகும்போது அந்த கானாட்டுல வந்து மணல் அள்ளிட்டு இருக்கிறாங்க.
அந்த குழிக்குள்ள அவரு விழுந்துர்றாரு. விழுந்தோனே அவங்களே அவர கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேத்திட்டு போயிர்றாங்க. விஜயாங்கிற தன்னோட மகள் பக்கத்துல இருக்காங்க. டாக்டர் வராரு. டாக்டர் ரொம்ப சாதாரணமா, "இனிமேல் இந்த கைய நீங்க முதல் மாரி பயன்படுத்தக் கூடாதுன்னு" சொல்றாங்க. அவர் யோசிக்கிறாரு, முதல் மாரி பயன்படுத்தக் கூடாதுன்னா எப்படி? முதல்ல நம்ம விதை போட்டோம். மண்வெட்டி எடுத்து பயன்படுத்தினோம். விவசாய வேலையெல்லாம் செஞ்சோம். இனி செய்ய முடியாது. அப்புறம் நம்ம எதுக்கு உயிரோட இருக்கணும்? அப்ப அதை அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இது தன்னோட வாழ்க்கையோட முதல் வீழ்ச்சின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வீட்ல இருந்து தோட்டத்துக்கு போறதுங்கிறது அவருக்கு கொஞ்சம் சிரமமான வேலையா மாறுது. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு இந்த கால் இழுத்துக்குது. கால் நட கம்மியாகுது. அப்படி ஒரு நிலைமையில அவர் தோட்டத்துக்குள்ள போகும்போது அவர் வரப்பு தடுக்கி கீழ விழுகுறாரு. கீழ விழுந்து பெரிய மாவுக்கட்டு போடுறாங்க. அதோட அவருக்கு தோட்டங்களுக்கு போறதுங்கிறது அவருக்கு நிக்குது. அந்த 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 நடைமுறை அவருக்கு நின்னு போகுது. அவர் வீட்டுக்குள்ள சார் எழுதுறாங்க. அவர் ஒரு உட்கார்ந்துட்டு இருக்கிற பிணம் மாதிரியான ஒரு மனிதரா அவரு மாறுறாரு. அப்படி எல்லாரும் அந்த நேரங்கள்ல அந்த இந்த சதுர வடிவான நிலம் எல்லாரோட பார்வையும் உறுத்துது. வாங்கணுங்கிற மாரி. நெறைய பேர் கேட்கறாங்க. ஆனா அவர் குடுக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கிறாரு. அவரு விலை கேட்கறாங்க. ஒரு ஒரு புரோக்கர் ஒரு நிலத்தரகர் கேட்கறாரு. அவரு சொல்றாரு 1,00,00,000 1ன்னு கைய காட்டுறாரு. 1ன்னா அப்படிங்கிறாரு. 1,00,00,000ங்கிறாரு. அப்ப நெனைக்கிறாங்க, ஓ! இவருக்கு புத்தி பேதலிச்சிருச்சுன்னு நெனைக்கிறாங்க. எல்லாரும் கேட்கறாங்க. அவர் 10,00,00,000ங்கிறாரு. 15,00,00,000ங்கிறாரு. எல்லா காரணம் என்னன்னா, நிலத்த நான் விக்க மாட்டேங்கிறது தான். இந்த நேரத்துல இந்த நெடுஞ்சாலையில போயிட்டு இருக்கிற ஒரு பெருந்தரகர்கள் கண்ல அந்த நிலம் படுது. அதுல சேகர், கண்ணன் அப்படிங்கிறவங்க. அவங்க 2 பேர்த்துக்குமே அத பார்த்த நொடியில அந்த அந்த சதுர வடிவ நிலத்த ஒரு பெட்ரோல் பங்காவும், உணவு விடுதியாவும், தன்னோட பெரிய மாளிகையாவும் கற்பனை பண்ணிக்கிறாங்க. கட்டாயமா அந்த நிலத்த வாங்கணுங்கிறாங்க. அது யார அவங்க போய் அணுகணும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த நிலம் அவங்கனால அபகரிக்கப்படுது. இவங்க சொல்ற விலைக்கும் அவங்க போய் மோகன்ங்கிற அவரோட 2வது மகன போய் சிதம்பரத்தோட 2வது மகன போய் பார்க்குறாங்க. அந்த நிலம் அவர்கள் சொன்ன விலைக்கு அவர் குடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகுறாரு. அத அவரு விக்கிறாங்க. அந்த வித்த தகவல் அந்த மோகன் விக்கும்போது அவருக்கு இனி அந்த நிலத்துக்கும் நம்ம வித்துட்டா முன்பணம் வாங்கியாச்சு. இனி தனக்கும் அந்த நிலத்துக்குமான ஒரு உறவு முறிஞ்சிருச்சுங்கிறத அவருனால ஏத்துக்கவே முடியல. இந்த வேலைய நம்ம செஞ்சிருக்க கூடாதோ! நம்ம ஊர்ல நம்ம அப்பா முன்னாடி செஞ்சிருக்கணுமோ! நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னெல்லாம் நெனைக்கிறாரு. ஆனா எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த பணத்த எடுத்துட்டு அவரு அப்பா கிட்ட குடுக்கறதுக்காக அவரு வராரு. கையில வைக்கும்போது அப்பாவ ஊர்ல வீட்டு முன்னாடி ஒரு கூட்டம் நிக்குது. இவரு பணத்தோட வராரு. அவங்க மனைவி ஃபோன் பண்றாங்க. அப்பா முடியாம இருக்காங்க. நீங்க வாங்கன்னு. அப்பதான் அந்த பணத்தோடயும் அவரு மோகன் உள்ள வராரு. அப்பா இழுத்துட்டு இருக்கிறாரு. எல்லாரும் தண்ணி ஊத்துறாங்க, பால் ஊத்துறாங்க. இவரும் கொண்டு போய் அந்த பணத்த கையில குடுக்குறாங்க. அந்த பணத்த அவர சுந்தரம் கையில கெட்டியா புடிச்சுக்கிறாங்க. இவரு பால் ஊத்துறாரு. ஆனா, அவங்களுக்கு அந்த மேல் மூச்சு இறங்குறதும், ஏறுறதும் அவருக்கு நிக்கவே இல்ல. யாரோ ஒருத்தங்க சொல்றாங்க, அவருக்கு மண்ணு மேல அவ்வளவு பிடிமானம் இருக்குது. மண்ண கரைச்சு ஊத்துங்கங்கிறாங்க. அதே மாரி மண்ண கரைச்சு ஊத்துறாங்க. அவரோட மூச்சு அப்படியே அமைதியாகுது. அந்த கையில இருக்கிற பணம் அப்படியே பிடிச்ச மாரி இருக்குது. ஒருத்தங்க விரல் விட்டு அத எடுக்குறாங்க. விரல பிரிச்சு எடுக்குறாங்க. திரும்ப அந்த மோகன் அத வாங்கி திரும்ப அப்பா கிட்ட அழுதுட்டு குடுக்குறாரு. ஆனா, அது இன்னொரு தடவ அவருக்கு பிடிக்கிறக்கு அவர்கிட்ட அந்த உயிர் இல்ல. கடைசி வரைக்கும் தன்னோட நிலத்த விக்கக்கூடாதுங்கிற முடிவுல இருந்தவரு, தன்னோட நிலத்த விக்காமயே அவரோட காலம் முடியுது. அந்த நிலத்தரகர்களுக்கு அப்பா இறந்து, அந்த ஈமச்சடங்கு செய்யறதுக்கான அவகாசம் கூட அவங்களுக்கு குடுக்கல. அந்த படையல் வைக்கிறதுக்கு கூட அவங்களுக்கான நேரத்த குடுக்கல. உடனடியா நீங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரணும், கையெழுத்து போடணும்னு அந்த சொத்த எழுதி வாங்குறாங்க. அந்த சொத்து 4ஆ பிரிச்சுக்கிறாங்க. 4ஆ பிரிக்கும்போது ஒரு ஒரு பகுதிய பொது செலவுக்காகவும், ஒரு பகுதி தன் 2 மகள்களுக்காகவும், மற்ற 2 பகுதிகளை 2 மகன்களும் பகிர்ந்துக்கிறாங்க. இங்க பொன்னம்மாங்கிறவங்க அனாதையாகுறாங்க. அவங்கள பாத்துக்கிறக்கோ யாரும் எந்த ஒரு பொறுப்போ, இல்ல அவங்களுக்கான ஒரு தொகையோ அவங்களுக்கு வழங்கப்படல. அவங்க அதே வீட்டுல ஒரு அனாதையா இறக்கும் தருவாயில மோகனால் அழைத்துச் செல்லப்பட்டு, அவங்க வீட்ல அவங்க இறந்து போறாங்க. அத பத்தி அந்த கதையில இல்ல. ஆனா கடைசியா அவங்களுக்கு ஒண்ணுமே முடியாது. யாருன்னு அடையாளம் காண முடியாத ஒரு நேரத்துல தன் மகனால அவங்க அழைத்துச் செல்லப்படுறாங்க. இப்ப இப் இந்த அந்த வாங்குன அந்த சேகர் அப்படிங்கிறவர் தான் அந்த நிலத்த வாங்குறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அங்க ஒரு பெரிய பங்களா கட்டுறாரு. அப்புறம் அங்க ஒரு உணவு விடுதி கட்டுறாரு. அவருக்கு என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்னம்னா, அந்த அந்த பங்களாவ சுத்தியும் பெரிய முருகனோட ஆவியும், சுந்தரத்தோட ஆவியும், அந்த வீடு கட்டும்போது அங்க இறந்து போன ஒரு சித்தாளோட ஆவியும் அங்க சுத்திட்டே இருக்குதுன்னு நெனைக்கிறாரு. அவரு அதுக்காக பயப்படல. அவரு அவங்களோட வாழணும்னு நெனைக்கிறாரு. பகலெல்லாம் ஒரு வாழ்க்கை, இரவெல்லாம் ஒரு வாழ்க்கைங்கிற மாரி அவரு அந்த ஆத்மாக்கள் எங்க போகும்? அங்க தானே இருக்கும். அப்படிங்கிற மாரி அதை நான் எடுத்துக்கிறேன். அந்த உணவு விடுதிக்கு மோகன் வராரு. மோகன் தான் அந்த நிலத்த வித்த கடைசி மகன். அவருக்கு தன்னோட நண்பர்களோட அந்த உணவு விடுதிக்கு வர ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அவர் வர மறுக்கிறாரு. ஆனா வேற வழி இல்ல. இதையெல்லாம் நம்ம கடந்து தான் ஆகணும். இதெல்லாம் எதிர்கொண்டு தான் ஆகணும்ன்ட்டு அவர் அந்த உணவு விடுதிக்குள்ள வராரு. வரும்போது அந்த படிக்கட்டுல கால் வைக்கும்போது அவருக்கு கூசுது. இது என் சொந்த இடம். இத நான் வித்துட்டேன்.
இன்னொன்னு நான் வந்து ஒரு மிக மோசமான விலைக்கு வித்துட்டேங்கிற ஒரு அவமானத்தோட அவரு உள்ள வந்து உட்கார்றாரு. அந்த உணவு விடுதியில வந்து ஒவ்வொரு இடத்துலயும் எங்க எவ்வளோ விலையோ, எது மேடான இடம், எது பள்ளமான இடம், கை கழுவும் இடம் வந்து இங்க விளையாது. எல்லாமே அவருக்கு வந்து அந்த உணவு விடுதி ஃபுல்லா அவரோட ஒரு கொள்ளையா தான் அவரு பார்க்குறாரு. அங்க வேலை செய்றவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. தெரிந்தாலும் தெரிந்த மாரி காட்டிக் கூடாதுங்கிற மாரி அவங்க கற்பிக்கப்பட்டிருக்காங்க. சுப்பிரமணிங்கிற ஒரு கேரக்டர். அவருக்கு தெரியுது இவரு யாருன்னு. ஆனா பேசிக்க கூடாது. அது வந்து ஒரு நியதி. அவங்களுக்கு கற்பிக்கப்பட்ட ஒரு நியதி. த பேல் அவரு உணவு உண்டு முடிச்சுட்டு அவங்க கீழ இறங்கி போறாரு. மோகன் கீழ இறங்கி போறாரு. திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தோனே, "ஐயா என்னை தெரியுதா? உங்கள தெரியுது. என்னை தெரியுதான்னு?" மோகன் கேட்குறாரு. "நிலத்துக்கு சொந்தக்காரங்க உங்கள எப்படி தெரியாம இருக்கும்ன்னு" சொல்றாங்க. அந்த அத பேசி முடிச்சுட்டு அவரு வெளியில வராரு. வெளியில வரும்போது அங்க யாருன்னா, காக்கா முருகன். அதாவது என்னன்னா, ரொம்ப நவீனமா, ரொம்ப கலையோட திருடுனாரு இல்லையா காக்கா முருகன். அவரு தான் வந்து பச்சை கொடியோட வர்ற கார்கள வந்து அந்த உணவு விடுதிக்கு அழைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நிலம் வந்து இப்படி இவங்களுக்கு இவங்களுக்கு போயிடுச்சு. 4 வழி பாதைக்கு அகலப்படுத்துறதுக்காக வாங்கப்பட்ட சுந்தரத்திடமிருந்து வாங்கப்பட்ட நிலம். அதுல ஒரு துண்டு நிலத்த சேகர் வாங்குறாரு. இன்னைக்கு அந்த நிலம் வந்து 6 வழி பாதைக்காக அந்த துண்டு நிலமும் சேகரோட வீட்டோட முற்றத்தின் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டதோட இந்த நாவல் வந்து நிறைவடையுது. அதுல ஒரு விடுதலையாவும் ஃபீல் பண்றாரு. இது எவ்வளவு வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க. மத்தத நான் பார்த்துக்கிறேங்கிற ஒரு விடுதலை உணர்வுக்கு சேகர் வந்துர்றாரு. இந்த தங்க நகை பாதைங்கிற இந்த நாவல் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் வெறும் அ நாவல் அல்ல. இது வந்து அ அது அவர் எழுதியிருக்காரு அதுல. தங்க நகை பாதைங்கிறது வந்து இப்போ தார்ச்சாலைங்கிறது வெறும் தார்ச்சாலை இல்ல. அது வந்து ஒரு சவப்போர்வைன்னு. அந்த சவப்போர்வைக்குள் புதைந்துள்ள விவசாய நிலத்தையும், விவசாயிகளையும், செ விவசாயிகள் பற்றியும் செய்த ஒரு அகழ்வாராய்ச்சி. நன்றி. எல்லாரும் இந்த நாவல படிங்க.